Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்படினா Class 8 Maths NCERT syllabus Chapter 2 Linear Equations in One Variable. இதில் Exercise 2.1 இருந்து second sum பார்க்க போறோம். Solve and check result 5t minus 3 which is equal to 3t minus 5. ஓகேவா? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சால்வ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாலே இந்த ஈக்குவேஷனில் இருக்க வேரியபிளோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? இதில் எது வேரியபிள்? t தான் வேரியபிள். ஸோ டீயோட வேல்யூவை தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். சரியா? அண்ட் செக் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டீயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டு அது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். சரியா? 5t minus 3 which is equal to 3t minus 5. இதான் நமக்கு கொடுத்துருக்க கொஷினு. இப்போ வந்து t எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துருங்க. அதுதான் நமக்கு வேரியபிள் இல்லையா, அதோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ t எந்த டேர்ம்லலாம் இருக்கோ இந்த டேர்மில் t இல்லை. ஓகேவா? ஸோ அதை அங்கேயே வச்சுக்கோங்க. இந்த 3tயை இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ 5t 3t இந்த சைடில் வந்துச்சு அப்படின்னா மைனஸ் 3tயாக வரும். சரியா? இங்கே ப்ளஸ் 3tயாக இருக்குது. ஸோ இந்த சைடில் வரும்போது மைனஸ் 3tயாக வரும். ஈக்குவல் டு இங்கே வந்து -5 அப்படியே தான் இருக்குது. சரியா? அண்ட் இங்கே இருக்க -3 இந்த சைடில் போகும்போது, அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் போகும்போது +3யாக மாறிடும். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், 5tல 3t போயிடுச்சு அப்படின்னா 2t. கரெக்டா? விச் இஸ் ஈக்குவல் டு -5 + 3. 5 ரூபா கடன், 3 ரூபா தான் உங்கள் கையில் இருக்குது. கொடுத்துட்டிங்கன்னா 2 ரூபா என்னது கடன். சரியா? 5 ரூபா கடன், 3 ரூபா உங்கள் கையில் இருக்குது. கொடுத்துட்டிங்கன்னா பாக்கி 2 ரூபா கடன். சரியா? ஸோ இப்போ t விச் இஸ் ஈக்குவல் டு -2/2. இங்கே 2 × t அப்படியே இருக்குது. சரியா? அதாவது 2ம் டீயும் பக்கத்தில் இருக்குது. நடுவில் வந்து எந்த சைன்ஸும் இல்லை அப்படின்னா 2ம் டீயும் மல்டிப்ளையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 2 இந்த சைடில் வரும்போது டிவைடில் வரும். சரியா? பையில் போட்டால் என்ன அர்த்தம்? டிவைடில் வருது அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ பாருங்கள், ரெண்டுமே 2 டேபிளில் வரும். கரெக்டாக? அப்போ இது 1 டைம், இதுவும் 1 டைம். 2 டேபிளில் ரெண்டுமே 1 டைம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -1/1. கரெக்டாக? இப்போது டினாமினேட்டரில் இருக்க 1-ஐ நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ -1ன்னு இந்த நியூமரேட்டரை மட்டும் எழுதிக்கணும். சரியா? இங்கேயும் நீங்கள் வந்து மேலே இருக்க 1 எழுதக்கூடாது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சரியா? டினாமினேட்டரில் 1 இருந்தால் அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. ஸோ நியூமரேட்டரில் இருக்க -1 மட்டும் எழுதிக்கணும். சரியா? அப்போ டீயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? விச் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரியா? இப்போது இதை நம்ம செக் பண்ணணும், நம்ம கண்டுபிடிச்ச டீயோட வேல்யூ கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே, இப்போது எல்ஹெச்எஸ்ஸை எடுத்துக்கோங்க. எது எல்ஹெச்எஸ்? 5t minus 3 which is equal to 3t minus 5னு இருக்குது. ஸோ இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ எல்ஹெச்எஸ்ஸை எடுத்துக்கிறோம் 5t minus 3. ஓகேவா? இப்போ இதில் டீயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டீயோட வேல்யூ என்னது? -1 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். விச் இஸ் ஈக்குவல் டு 5 × -1 -3. ஸோ 5 × -1, அதாவது 5க்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ +, -, -5 × 1 5 -3. ஓகேவா? 5 ரூபாயும் கடன், 3 ரூபாயும் கடன். 5ம் வந்து மைனஸில் இருக்குது, 3யும் மைனஸில் இருக்குது. அப்படின்னா இதுவும் கடன், இதுவும் கடன். மொத்த கடன் எவ்வளோ? அப்போது 8 ரூபா. சரியா? இப்போ எல்ஹெச்எஸ் வந்து நமக்கு -8 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஆர்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு 3t minus 5. ஓகேவா? ஸோ இதுலேயும் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா டீக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 3 × -1 -5. ஸோ இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஸோ +, × -3 × 1 3 -5. இதுவும் என்னது? 3 ரூபா கடை, 5 ரூபாயும் கடை. ஸோ மொத்த கடை 8 ரூபா. சரியா? நம்மளுடைய ஆர்ஹெச்எஸும் -8 அப்படின்னு வந்துடுச்சு. ஹென்ஸ் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து கரெக்ட். இட் இஸ் கரெக்ட். இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?